வாங்க இன்றைக்கி வெஜ்ஜி குருமா பண்ண போகிறோம். இட்லிக்காக இட்லி சப்பாத்தி தோசைக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. அதனால் இது இன்றைக்கி பண்ணலான்னு இருக்கேன். அது பாருங்கள், பீன்ஸ் 1/4 கிலோ பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கேரட் 1/4 கிலோ பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி 3 தக்காளி ஒரு மீடியம் சைஸில் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. கடாய் வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன். ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சம் லைட்டாக மேலே உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட சீக்கிரம் வதங்கிடும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக வதங்கிட்டு வெங்காயம். கொஞ்சம் நம்ம சால்ட் போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். கூட கொஞ்சம் சேர்த்துப்போம். நல்லா இதையும் பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துடலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, தனியாய் தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டுப்போம். இதிலே தக்காளி போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இங்கே ஃபுல்லாக எல்லாம் நல்லா வதங்கிடுது. இப்போ கேரட்டு பீன்ஸ் எல்லாம் அப்படியே போட்டுடலாம். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே இது கொஞ்சம் எண்ணெயிலே அப்படியே வேகட்டும். அப்போ தான் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா பீன்ஸ் எல்லாம் நல்லா எண்ணெய் ஊறி மசாலா ஊறி அப்படியே எண்ணெயிலே வந்தால் கரெக்டாக இருக்கும். மேலே கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அடுப்பு பாதி சிம்மில் வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். அப்படியே மூடி விட்டுடலாம். சிம்மிலே வேகட்டும். நல்லா காய் வெந்த பிறகு
மசாலா அரைச்சி போட்டுடலாம். தேங்காய் வந்து அரை மூடி எடுத்துருக்காங்க, கொஞ்சம் மீடியம் சைஸ் தேங்காய். பொட்டுக்கடல 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டான்னா அது போடாதீங்க. பாருங்கள், கசகசா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஊற போட்டிருக்கேன், அதையும் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அப்படியே வந்து மசாலா போட்டுடுவோம். பாருங்க, நல்லா சிம்மில் வந்து பாதி வெந்துட்டுது. நல்லா அரைச்ச தேங்காவை அப்படியே இதில் போட்டுப்போம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இந்த மிக்ஸி நல்லா வந்து வாஷ் பண்ணி அதிலே போட்டுக்கலாம். நல்லா சுவையான டேஸ்டியான வெஜ்ஜு குருமா ரெடி ஆகிடுது. இது அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டுருவோம். நல்லா கொதித்து பச்சை வாசனை போன பிறகு எடுத்துப்போம். நல்லா 1 டம்ளர் தண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா திக்காக ரெடியாக எடுத்து குருமா டேஸ்டியாக. பாருங்கள், சூப்பராக மல்லிப்பூ இட்லி நல்லா புசு புசுன்னு நல்ல வெஜ்ஜு குருமா, கேரட் பீன்ஸ் போட்டு வெஜ்ஜு குருமா டேஸ்டியாக இந்த மாதிரி செய்யுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.